குற்றம் வந்து நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம். நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துல திருநன்றூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து அனிதா அழகேசன் அவங்க மீதும் அவங்களுடைய கணவர் அழகேசன் ஆடார் அவர்கள் மீதும் வந்து குண்டார்கள், அதாவது திமுக குண்டர்கள் எல்லாம் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம, ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாம குற்றம் இவ்வளவு நடந்து ஒரு அவர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க மேல எந்தவித நடவடிக்கையும் திமுக வந்து குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்திருந்தால் நம்ம வந்து பரவாயில்ல, அரசு நல்லா இயங்குது, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயமா இருக்கு. இதுல வந்து எதனால நடவடிக்கை எடுக்கப்படல சார்? தப்பு செய்தவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு பேரூராட்சியர் தலைவர் வந்து கொலை வழக்கில் உள்ள போனா இயல்பாக அவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சிருக்கணும். அதை எதுவுமே செய்யாம குற்றவாளி வந்து ஜெயிலுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்காரு. அவர் வந்து கட்சி பதவி விட்டு நிக்கல, அவருடைய பேரூராட்சி தலைவர் பதவி நீக்கல, அவருடைய அதிகாரங்கள் அப்படியே இருக்கு. கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியையோ மகன்களையோ அவர் மீண்டும் கொலை மிரட்டல் பண்ணி இந்த வழக்கில் அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? அவர் வந்து பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர்கள் அதெல்லாம் எடுக்காதனால இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் குற்றச்சம்பவங்கள் அதிக அளவில் இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ திமுக தொடர்ந்து நாடார்களுக்கு அநீதி விளைவிக்கக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா வந்து ஒரு குற்றம் வந்து நடந்திருக்கு திருவள்ளூர் மாவட்டம். நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநன்றூர் அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து அனிதா அழகேசன் அவங்க மீதும் அவங்களுடைய கணவர் அழகேசன் ஆடார் அவர்கள் மீதும் வந்து குண்டார்கள், அதாவது திமுக குண்டர்கள் எல்லாம் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. எதனால இந்த தாக்குதல் நடந்தது? ஏன் இந்த மாதிரி திமுக நாடார்களை வஞ்சிக்கக்கூடிய செயல்களை வந்து தொடர்ந்து பண்றாங்கன்னு நினைக்கிறேன். திருநின்றவூர் நகராட்சியினுடைய 21வது வார்டு கவுன்சிலராக அனிதா அழகேசன் அவர்கள் இருக்காங்க. அவங்க அந்த பகுதியில் கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. பொது சேவை, மக்கள் பணி இப்படின்னு சொல்லி அழகேசனாக இருக்கட்டும், அவங்க மனைவியாக இருக்கட்டும், அவங்களாம் சமூக சேவை செய்யக்கூடியவர்கள். அவர்கள் அதிமுகவில் இணைஞ்சி அந்த 21வது கவுன்சிலராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி. அந்த வகையில் அந்த பகுதி மக்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக அவர்கள் போராடுவது பொறுப்பில் இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அவங்களுக்கு இயல்பாகவே மக்கள் சேவைங்கிற அடிப்படையில் அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்களெல்லாம் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தொழிலுக்காக இங்கே வந்தார்கள். இந்த பகுதியில் வந்து அவர்கள் வந்து மக்கள் சேவை செஞ்சு இன்றைக்கி வந்து ஒரு நகரமன்ற உறுப்பினராக இருக்காங்க, நாளைக்கு இவங்க சேர்மனாக கூட வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் காரணமாக, அந்த சாதிய கால் புரட்சி, சாதிய வன்மம் காரணமாக திமுகவுடைய ரவுடிகள், குண்டர்கள், இதில் கவுன்சிலர்கள் அடங்கும், இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு தண்ணி கால்வா பிரச்சனையில் மிகப்பெரிய ஒரு சண்டையெல்லாம் நடக்குது. அப்போது இந்த அனிதா அந்த அம்மா அவர்கள் வந்து தீக்குளிக்கக்கூடிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அது பத்திரிகைலாம் வந்து பெரிய பரபரப்பாச்சு. அதே போன்ற ஒரு நிகழ்வு கடந்த 4 தினங்களுக்கு முன்பு மீண்டும் நடக்க இருக்கும்போது இவர்கள் தடுக்க முயற்சிக்கிற அந்த சூழலில் அவர்கள் மீதும் அந்த பெண் என்று பாராமல் அந்த கவுன்சிலர் மீதும் அவர் தடுக்க வந்த கணவர் மீது கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் வந்து சம்பந்தப்பட்டவர்கள் ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல், ஒரு சிஎஸ்ஆர் கூட போடாமல் குற்றம் இவ்வளோ நடந்து ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்காங்க. அப்படி இருந்தால் அவங்க மேலே எந்தவித நடவடிக்கையும் திமுக வந்து குற்றவாளிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறது. நம்ம ஒரு சின்ன விபத்து ஏற்படுது, ஒரு அரசு மருத்துவமனைக்கு போகிறோன்னா கூட அங்கே ஒரு காவலர் இருப்பார், எங்கே விபத்து நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உடனடியாக விசாரிக்க சொல்லி அந்த பகுதி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுப்பாங்க. மக்களுக்காக மக்கள் பிரதிநிதிகளே போராடிய ஒரு போராட்டத்தில் ரவுடிகள், குண்டர்கள் தாக்குதல் நடத்தும் போது அவர்கள் மீது வழக்கை பதிவு செய்திருந்தால் நம்ம வந்து பரவாயில்ல, அரசு நல்லா இயங்குது, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயமா இருக்குது. இதில் வந்து
வணிகர்கள் சங்கம், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, நாடார் அமைப்புகள் இவங்க எல்லாரும் போய் காவல்துறை ஆய்வாளர்கிட்ட புகார் மனு கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை கிடையாது. அதன் பிறகு ஏசி அவர்களை பார்த்திருக்கிறார்கள், நடவடிக்கை கிடையாது. எதனால நடவடிக்கை எடுக்கப்படலை சார்? தப்பு செய்தவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த தவறு செய்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி சமூக ஆர்வலர் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு பேரூராட்சி தலைவர், அவர் பேர் வந்து விநாயகா பழனிசாமி என்பவர், பல்வேறு தவறுகளை செய்கிறாரு, முறைகேடுகள் செய்கிறாரு. ரோடு போடுறதுல அளவுக்கு கம்மியாக இருக்குது, பில்டிங் கட்டுறதுல தரம் இல்லை, இப்படியான பல்வேறு விஷயத்துக்கு ஒரு சமூக ஆர்வலங்கிற வகையில் கலெக்டருக்கு ஒரு புகார் மனு, தாசில்தாருக்கு ஒரு புகார் மனு, முதலமைச்சர் தெரிவிப்பு மனு, இப்படி சட்ட ரீதியான போராட்டத்தை முன்னெடுத்த பழனிசாமி என்பவரை வந்து அவர் வந்து திட்டமிட்டு படுகொலை செய்கிறாங்க, கார் ஏற்றி படுகொலை செய்கிறாங்க. முதல்ல கார் ஏற்றும் போது அவர் உயிர் போகலன்னு தெரிஞ்சு உயிர் போகிற வரைக்கும் கார் ஏற்றி கொலை செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்புலாம் அதுக்கு கடுமையான முறையில் போராடி இருக்காங்க. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, பொதுவாக ஒரு கட்சியை சார்ந்தவர்கள், ஒரு பொறுப்பில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி தவறு செய்த போது காவல்துறையால் கைது செய்யப்படும் போது உடனடியாக அவருடைய கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுவது வழக்கம். இப்போ அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் உடனடியாக பத்திரிகை செய்தியில் வந்து இவர் இந்த தப்பு செஞ்சுருக்காரு, உடனடியாக இவர் வந்து கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பதவி நீக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. திமுகவில் தற்காலிகமாக நீக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொதுச் செயலாளர் ஒரு இதை சொல்லுவார். இவங்க விஷயத்தில் அது கூட நடக்கலை. சரி, திமுக தரப்பு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு பேரூராட்சியர் தலைவர் வந்து கொலை வழக்கில் உள்ளே போனோன்னா இயல்பாக அவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சுருக்கணும். அதை எதுவுமே செய்யாமல் குற்றவாளியை வந்து ஜெயிலுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கார். அவர் வந்து கட்சி பதவி விட்டு நிற்கலை, அவருடைய பேரூராட்சி தலைவர் பதவி நீக்கலை, அவருடைய அதிகாரங்கள் அப்படியே இருக்குது. அப்படியே இருந்தால் இந்த சமூக ஆர்வலருக்கு வந்து குற்றச்சம்பவம் அவர் கொலை பண்ணிட்டாங்க, அதுக்கு சாட்சியங்கள் வருவாங்க. அந்த சாட்சியங்களை வந்து அவர் கலைப்பாரா மாட்டாரா, சாட்சியங்களை மிரட்டுவாரா மாட்டாரா, கொலை செய்யப்பட்டவருடைய மனைவியையோ மகன்களையோ அவர் மீண்டும் கொலை மிரட்டல் பண்ணி இந்த வழக்கிலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? நிச்சயம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், தனது கட்சிக்காரனாக இருந்தாலும், அவர் வந்து பேரூராட்சி தலைவராக இருந்தாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும். அவர்கள் அதெல்லாம் எடுக்காதனால இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் குற்றச்சம்பவங்கள் அதிக அளவில் இருக்குது. அந்த மாதிரி அன்னைக்கு நடவடிக்கை அவர் பேரூராட்சி தலைவர் பதவி நீக்கம் பண்ணி கட்சியில் அடிப்படை பதவியில் அதிமுக பண்ண மாதிரி எடப்பாடியார் பண்ண மாதிரி பண்ணி இருந்தால் இந்நேரம் என்ன இருக்கும்? இந்த மாதிரி திருநின்றூரில் சென்னை புறநகர் பகுதியில் நடந்திருக்காது. இதில் இவங்களுக்கு இன்னொரு காழ்ப்புணர்ச்சி என்னென்னா, இது நாடார் சமுதாய மக்களுடைய ஒரு ஆதங்கம், குற்றச்சாட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு ஒன்றும் காரணம் கிடையாது, நம்ம தென் மாவட்டத்துலேருந்து இங்கே வந்திருக்கோம், நம்ம இங்கே அரசியலில் இப்போ இந்த தொகுதியில் வந்து ஏற்கனவே மாபா பாண்டியராஜன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். ஒரு நாடார் ஆவடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், அமைச்சராக இருந்தார். ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அனிதா அவர்கள் இன்றைக்கி வந்து கவுன்சிலராக இருக்காங்க. நாளைக்கு இவங்க பெரிய பதவிக்கு வந்துடுவாங்க. அப்போ வேறு மாவட்டத்திலேருந்து வந்து இங்கே இவங்க தொழில் பண்ண வந்தது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்படிங்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதே வேற ஒரு கவுன்சிலர் மேலே இவர்கள் இந்த மாதிரி தாக்குதல் பண்ணியிருக்காங்கன்னா கிடையாது. இதனால தான் நாடார்கள் மிகப்பெரிய அளவில் கொஞ்சம் இது மட்டும் கிடையாது. அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திமுகவுடைய திராவிட மாடல் ஆட்சியில் அமைச்சர்களிலிருந்து முதலமைச்சர்களிருந்து கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளிருந்து பல பேர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்கிற வகையில் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், திருச்சியில் வந்து நூலகத்துடைய பேர் காமராஜருடைய பேர் இருந்ததை கருணாநிதி பேரை மாற்ற முயற்சி பண்ணும்போது மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் கடுமையான கண்டனம் தெரிவித்ததுக்கு விளைவாக காமராஜருடைய பேரே வைக்கப்பட்டது. அதேமாதிரி திருத்தணி காய்கறி அங்காடியில் அதேமாதிரி கருணாநிதி பேரை வைக்க முயற்சிப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பேரை கடுமையான எதிர்ப்புக்கு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசியல் கட்சிகளும் ஓர் அணியில் திரண்டு பெருந்தலைவர் காமராஜருக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும்போது ஸ்டாலின் அதற்கு பணிந்து உடனடியாக அந்த பேரை மாற்றுறாங்க. இவர்களுடைய நோக்கம் என்பது இன்றைக்கி வந்து மன்னார்குடியில் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. மன்னார்குடி பேருந்து நிலையம் காமராஜர் வழியாவுடைய பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் பேர் இருக்கும்போது இவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் காமராஜருடைய புகழை இரட்டிப்பு செய்யணும், அவருடைய பேரை மட்டும் கட் பண்ணிட்டு மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம் சொல்லி ஒரு டிஜிட்டல் பேரை வச்சுருக்காங்க. இதுவே இவங்க ஆட்சியை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்கன்னா கருணாநிதி பேரை போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து தொடர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலையையும் பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இரட்டிப்பு செய்யும் மனநிலையிலும் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க. என்ன சொல்ல போனால் திமுக வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி, ஆளுகின்ற கட்சி, அதிக எம்பிக்கள் உள்ள கட்சி. அந்த கட்சியில் நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது.
நாடார்கள் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியிலும் பறந்து விரிந்து 5000 முதல் 1.5 லட்சம் வாக்குகள் கூட இருக்கக்கூடிய சமுதாயம் நாடார் சமுதாயம். ஆனா அவங்களுக்கு பாருங்க எந்த பிரதிநிதித்துவமும் இல்லை. இது வந்து என்ன காரணம் சார்? இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் இல்லாததற்கு நாடார்களுக்கு என்ன காரணம்? நாடார்கள் வந்து வாக்குகளை இலவசமாக நமக்கு போட்டுருவாங்க. தென் மாவட்டங்களில் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் போன்ற பகுதிகளில் திமுகவுக்கு தான் அதிக அளவுக்கு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதனால நம்ம இவங்களுக்கு எந்த வித வேலையும் செய்ய வேண்டியதில்லை. நாடார்கள் வாக்குகள் அடிமை வாக்குகள், இவர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நம்ம என்ன பண்ணினாலும் அப்படிங்கிற மனநிலையில் ஆட்சியாளர்களும் ஆட்சியில் அந்த அமைச்சர் பெருமக்கள், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்க. இப்போ இதே வேற ஒரு சமுதாயமாக இருந்தால் நாடார்களுக்கு ஒரு பிரச்சனை, வியாபாரிகளுக்கு ஒரு பிரச்சனை, பெருந்தலைவர் காமராஜர் புகழ் இரட்டடிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் போய் சொல்லுவார், நீங்கள் பண்ணுறது ஐயா நம்ம கட்சிக்காரங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்காங்க, தெரிஞ்சோ தெரியாமலும் இந்த மாதிரி நடக்குது, காமராஜர் பேரை இரட்டடிப்பு செய்தால் மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கி பாதிக்கப்படும், நாடார்களில் ஓட்டு போட மாட்டாங்க, நாளைக்கு நானே ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு குறைவு, நம்ம கட்சிக்கு அதிருப்தியாக இருக்காங்கிறத எடுத்து சொன்னால் அவர் வந்து அதை சரி பண்ணுவார். இவங்க அப்படி கிடையாது. இவர்கள் வந்து திமுகவினருடைய அடிமைகள் போல் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு நாடார் என்கின்ற உணர்வோ, நம்ம நாடார் தொகுதியில் நின்று தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம், நாடார்களுடைய ஆதரவுனால தான் நம்ம எம்எல்ஏ ஆகிருக்கோம், அதனால தான் நமக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கு, நம்ம நான்கு நாடார்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நாடார் சமுதாய பிரச்சனைக்கு சட்டசபையில் குரல் கொடுக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜருங்கிறவர் நாடார் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல மிகப்பெரிய அனைத்து சமுதாய மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அவருக்கு நம்மளுடைய ஆட்சியில் இந்த மாதிரி தவறுகள் அநீதிகள் நடக்குது, அதை சரி செய்து கொடுத்தால் நம்மளுடைய இமேஜ் நல்லா இருக்கும், நாளைக்கு நம்ம மீண்டும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற எந்த சிந்தனையும் இல்லாமல் இவர்கள் முழுக்க முழுக்க திமுகவுடைய அடிமைகள் போல செயல்படுவதனால் திமுகவுடைய தலைமைக்கு இது எதுவுமே தெரியல. கண்டிப்பா சமூக நீதி பேசக்கூடிய அரசு இதை செய்ய தவறுது, குறிப்பா தொடர்ந்து இந்த நாடார் சமூகத்துக்கு பல நெருக்கடிகள் கொடுக்குது, இதை திமுக தலைமை என்ன பண்ணுது, தூங்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுது இல்லையா சார்? ஆமா, அதாவது பாராளுமன்றத்தில் நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் கிடையாது. நாடார்களுடைய தொகுதியான தூத்துக்குடியை அவங்களுடைய அந்த தொகுதியில் 100 ஓட்டு கூட இல்லாத ஒரு ஜாதியினருக்கு கொடுத்து கனிமொழியை வேட்பாளரை நிறுத்தி இசைவாளரான கனிமொழியை நிறுத்தி எங்களுடைய தொகுதியை அபகரித்து விட்டாங்க. அபகரிச்சது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா உறுப்பினர் கூட ஒரு நாடாருக்கு கொடுக்கல. இப்போ 18 ராஜ்யசபா உறுப்பினர்களில் திமுகவில் நாடார்களுக்கு ஒரு ராஜ்யசபா கூட கொடுக்கல. ஆனால் 2 தொகுதிகள் இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்களிடம் நாங்கள் அந்த போய் இந்த கோரிக்கை வச்சோம், நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, உங்களுக்கு பாராளுமன்றத்தில் நாடார்களுக்கு யாருமே கிடையாது, அவங்க எதுவுமே ஜெயிக்கல, அப்படிங்கும்போது ராஜ்யசபாவில் வச்சு நாடார்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நாடார்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாடார்களுடைய கோரிக்கை நியாயமானது என்பதை புரிந்து கொண்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் உடனடியாக ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறாங்க. அதே கோரிக்கையை ஆளுகின்ற திமுக கிட்ட வைக்கும்போது அவங்க கொடுக்கல. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாடார் ஓட்டு நமக்கு வந்து இலவசமாக வந்துவிடும், நாடார்கள் ஏமாளிகள், நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிற ஒரு தவறான எண்ணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நாடார் சமுதாயம் புறக்கணிக்கப்படும் போதோ, பெருந்தலைவர் காமராஜருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் போதோ, இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும்போது இதெல்லாம் மனசில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொரு நாடாருக்கும் உணர்வுள்ள நாடார் எல்லாத்தையும் இது மனசில் வச்சுருப்பாங்க. அவர் திமுகவோட விசுவாசியாக இருக்கக்கூடிய பல பேரே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி தொடர்ந்து நாடார்களுக்கு எதிராக இந்த திமுக அரசு செயல்படுது, காமராஜர் பேர் ஏற்கனவே இருந்தது எதுக்கு இவங்க மாற்றுறாங்க, அப்போ இவங்க நாடாளுக்கு எதிராக இருக்காங்க. அது அன்னைக்கு ஒருத்தர் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பெரியவர் ஃபோன் பண்ணார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பட்டிவரன்பட்டி சவுந்தர பண்ணாருக்கு வந்து மணிமண்டபம் அமைக்கிறேன்னு சொல்லி திமுக ஆட்சியில் சட்டசபையில் அறிவித்தாங்க, ஆனால் இது வரைக்கும் இடமும் தேர்வு பண்ணலை, ஒரு அடிக்கல் நாட்டு விழா கூட நடக்கலை. இதே கருணாநிதி பேரில் ஒரு மணிமண்டபமோ கருணாநிதி பேரில் ஒரு சிலையை வைக்கிறதா இருந்தால் அதிகபட்சம் 1 மாதத்தில் வச்சு திறந்து எடுத்திருப்பாங்க. அப்போ சமூக நீதிக்காகவும் சமத்துவத்துக்காகவும் சுயமரியாதை இயக்கத்தின் முதல் தலைவராக இருந்து பெண்களுக்கு வாக்கு வேண்டும் என்று சட்டசபையில் கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்ற வைத்த உண்மையான தமிழ் பெரியார் சவுந்தர பாண்டியனார் போன்ற மிகப்பெரிய ஆளுமைகளுக்கெல்லாம் இதுதான் திமுக கொடுக்குற மரியாதையா? எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது, நாங்களாம் இவ்வளோ நாள் திமுக இருந்ததுக்கே ரொம்ப வேதனைப்படுறோம், நாடார்களுக்கு எதிராக தொடர்ந்து இந்த அரசு செயல்பட்டுருக்கு, இது திமுக தலைக்கு தெரியுமா தெரியாதா அப்படிலாம்ங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஆதங்கத்தில் இருக்கிறார்கள். கண்டிப்பா சார், இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, நாடார் சங்க மக்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தெரியும் நினைக்கிறேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளி தான் இருக்கு. இந்த கால இடைவெளியில மக்கள், நாடார் சமூகத்தின மக்கள் வந்து திமுகவுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா. நாடார்களுடைய அரசியல் பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரோட்ல இறங்கி போராட மாட்டாங்க, அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க.
அந்த அடிப்படையில் தேர்தல் சமயத்தில் வாக்குச்சீட்டை வாக்கு உரிமை தான் அவங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவார்கள். தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு கிளப்புவது, திராவிடர் அமைப்பு என்ற பேரில் நாடார் சமுதாயத்தை பற்றி பொய் கட்டுக்கதைகளை சொல்வது, கல்விக்கு வித்திட்டவர்களே திராவிட இயக்கத்தினர்னு சொல்கிறது, நாடார்களுடைய வளர்ச்சிக்கு நாங்கள் தான் காரணம் சொல்கிறது, இதில் இந்த மாதிரியான பொய்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது உண்மையான நிலையை இன்றைய இளைஞர்கள் அறிந்திருக்கிறார்கள். இப்போ கல்விக்கு அடித்தளம் அமைத்தது திராவிட அமைப்புகள், திராவிட இயக்கம்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரு. ஆனால் கல்விக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது பெருந்தலைவர் காமராஜர் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். இன்னும் சொல்ல போனால் நாடார் உறவுமுறைகள், நாடார் சங்கங்கள்லாம் 1880 காலகட்டங்களிலேயே பள்ளிக்கூடங்களை உருவாக்கி தங்க சமுதாயத்துக்கு மட்டும் அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்தவர்கள் நாடார்கள். அப்படி இருக்கும்போது 1880 பள்ளிக்கூடங்களை கட்டிக்கிட்டு பெண்களுக்கு என்று தனியாக பள்ளிக்கூடங்களை உருவாக்கி ஆங்கில பள்ளிகளை கொண்டு பல்வேறு கல்வி புரட்சி செய்தவர்கள் நாடார்கள். அவர்களை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிட அமைப்பு தான் நாடார்களுடைய வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். இப்போ ஈவேரா வகைரா மட்டும் கிடையாது, திமுகவில் இருக்கவங்களும் இதை தொடர்ந்து சொல்கிறாங்க. திமுகவில் இருக்க அமைச்சர்களே இந்த மாதிரி தவறுதலாக நாடார்கள் திராவிட இயக்கங்கள் இருந்தால் நாடார்கள்லாம் மரம் ஏறிட்டு இருப்பாருன்னு சொல்லி ஒரு திமுக அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ இவர்களுக்கு நாடாருடைய வரலாறு தெரியல, நாடார்களுடைய மக்களுடைய சேவை அவங்களுக்கு புரியல, நாடார் சமூகத்தில் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர்கள்லாம் உருவாங்கினாங்கிற வரலாறு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருப்பதற்கு காரணம் திமுகன்னு சொல்லி ஒரு மாறு தட்டிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்காக 76 நாட்கள் தொடர்ந்து பட்டினி போராட்டம் நடத்தி உயிரை நீத்து இந்த பெயருக்காக உயிரை தியாகம் செய்த சமுதாயம் நாடார் சமுதாயம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லி படிக்காத பாமரர்களையும் படிக்க வைக்கணும்னு சொல்லி தமிழை வளர்த்தது தினத்தந்தி, தமிழர் தந்தை ஆதித்தனர். அதே போன்று இன்னைக்கு திருத்தணியாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாடு கூட இருக்குதுன்னா அதுக்கு மார்ஷல் நேசமணி நாடார் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்த நிலையெல்லாம் இன்னைக்கு கன்னியாகுமரிங்கிற ஒரு பெரிய மாவட்டமே தமிழ்நாடோட இருக்குது, தாய் தமிழகத்தோடு இருக்குது. அதே மாதிரி திருத்தணியை சுற்றி 232 கிராமங்கள் ஆந்திராவுக்கு கொடுக்கப்பட்ட போது அதே மாதிரி நம்ம தலைநகர் சென்னையும் ஆந்திராவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போது தலையை கொடுத்தாலும் தலைநகரை காப்புன்னு சொல்லி திருத்தணியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய 332 கிராமங்களையும் மீட்டு இன்னைக்கு தமிழ்நாடு கூட இருக்கிறது காரணம் நாடார்கள். இப்படி இருக்கக்கூடிய சமுதாயத்தை ஒரு வார்டு உறுப்பினர் கூட வரக்கூடாது, ஒரு நகரமன்ற உறுப்பினர் வரக்கூடாது, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூடாதுன்னு அரசியல் பண்ணி, அது ரவுடித்தனமான அரசியல் பண்ணி அவர்களை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணும்போது எங்களுக்கு இயல்பால ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, ஆந்திராவில இருந்து கருணாநிதி குடும்பத்தினரும் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்கள் தமிழை தவிர வேறு எந்த மொழியும் தெரியாத நாடார்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ நகரமன்ற உறுப்பினராகவோ வரக்கூடாதா? நியாயமான தூய்மையான அரசியல் செய்யக்கூடாதா? அப்படி நியாயமான தூய்மையான அரசியல் செய்யும்போது திமுகவினருக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுறதுனால அவர்கள் கொலை முயற்சி, கொலை இந்த மாதிரி செய்யறதுக்கு போயிடுறாங்க. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய காவல்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவினருக்கு எதிரான எந்தவித நடவடிக்கை எடுக்காதனால இந்த மாதிரியான நிலைமைகள் தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. கண்டிப்பா சார். தொடர்ந்து இந்த நீங்க சொல்றீங்க பல பிரச்சனைகளை எடுத்துக்காட்டா சொல்லி நீங்க இவ்வளவு நேரம் பேசியிருக்கீங்க. ஆனா இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா நாடார் சங்க தலைவர்கள், உங்களை மாதிரி நாடார் சங்க தலைவர்கள் எந்த மாதிரியான நடைமுறையெல்லாம் மேற்கொண்டிருக்காங்க? இல்ல, நாடார் சமுதாய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்சாலும் கூட சில பேர் அரசியல் ரீதியாக அவங்களுடைய பொருளாதாரம், தொழில் சம்பந்தமாக யாரும் எதிர்த்து எந்த வித அரசியலும் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாடார் சமுதாயத்தோட வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் 15% வாக்கு வங்கி. அவர்களுக்கு 90% மக்கள் மனதில் திமுகவுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், திமுக தொடர்ந்து நாடார்களுக்கு எதிராகவும் சமூக நீதிக்கு எதிராகவும் நாடார் சமுதாயத்தை வஞ்சிக்கிறது. குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்ய வேலையை திமுக இருக்க முன்னணி தலைவர்கள் திருச்சி சிவாவா இருக்கட்டும், ராஜீவ்காந்தியா இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும், மூத்த அமைச்சர் துரைமுருகனா இருக்கட்டும், இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகளை செஞ்சு வராங்க, வந்துகிட்டே இருக்காங்க. இதற்கு ஒரு முடிவே இல்லை. அதனால இவர்கள் மீது கடுமையாக வாக்குச்சீட்டு மூலம் நம்ம பதிலடி கொடுத்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்ங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இதுல நாடார் தலைவர்னு சொல்லிக்கிட்டு திமுக ஆதரவாக யாரு பேசினாலும் அவர்கள் பேச்செல்லாம் எடுபடாது. மக்கள் மனதில் தெளிவான உறுதியான முடிவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. தொடர்ந்து நாடார்களுக்கு எதிராக செயல்படும் இந்த திமுக அரசை 2027 அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒத்த நோக்கத்திற்காக நாடார்கள் ஒரு விரல் புரட்சியை நிச்சயம் செய்வார்கள். இதுதான் நாடார் சமுதாய மக்களுடைய ஒரு விதத்த கருத்தா இருக்கும். கண்டிப்பா சார். இப்ப தொடர்ந்து திமுக நாடார் சமூகத்துக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய அநீதிகளை பத்தி பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.